உங்க கனவை சொல்லுங்க. சரி, இந்த உங்க கனவை சொல்லுங்கன்னா என்ன சார் அது? அதான் பல முகாம்கள் நீங்க நடத்துறீங்க, முகாம் மூலமா கோரிக்கையை நீங்க வாங்குறீங்க, அது ஒரு பக்கம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் முதலமைச்சர் செல்லுக்கு நம்ம தனியா கொடுக்குறோம், முதலமைச்சர் முகவரி திட்டம்னு வருது. இது என்ன சார் புதுமையான உங்கள் கனவை சொல்லுங்க? இந்த உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பம் சார்ந்து ஒரு கனவுகள் இருக்கும். இப்ப தனக்கு என்ன வேணும், தன்னுடைய ஊருக்கு என்ன வேணும், தன்னுடைய நாட்டுக்கு என்ன வேணும். உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது மட்டும் என்ன நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம், ரோடெல்லாம் அருமையா இருக்கு, ரொம்ப டிசிப்ளினா டிராபிக்கை ஃபாலோ பண்றாங்க சார், சார் குப்பையே இல்ல சார் என்று நம்ம சொல்றோம். ஆனா அது போன்று என் ஊரு வேணும் சார், என் சாலையை வேண்டும் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் அது ஒரு பக்கம், அது பாலிசி சார்ந்து வந்துகிட்டே இருக்க போகிறது. இது சார்ந்து என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. உங்க கனவை சொல்லுங்கிறது ஒரு ஃபேமிலி சார்ந்து ஒரு ரீச் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை நம்ம செய்ய வேண்டும், கேட்டிட வேண்டும் என்று ஆசை. கிட்டத்தட்ட 1,91,00,000 குடும்பங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஹாபிட்டன்ட் பார்த்து குடியிருப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 24,000 குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம்.